1856ஆம் ஆண்டு என்ஃபீல்ட் டர்பன் துப்பாக்கியை ஆங்கிலேயர் அறிமுகம் செய்தனர். இந்த என்ஃபீல்ட் டர்பன் துப்பாக்கி பசு பன்றி குழுப்பினால் ஆனது. இதனை இந்திய சிப்பாய்கள் ஏற்க மறுத்ததனால் மிட்சல் அதிகாரி அதனை கண்டித்தார். பராக்பூர் 34ஆம் ரெஜிமெண்டில் உள்ள மங்கள் பாண்டே என்பவர் நாங்கள் இனி அதை பயன்படுத்த மாட்டோம் என்று மறுத்தபோது அவர் லெப்டினன்ட் பௌவை சுட்டுக் கொன்றார். அவர் ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் கொன்றதனால் அவரை ஏப்ரல் 8, 1857ஆம் ஆண்டு அவரை தூக்கிலிட்டனர் ஆங்கிலேயர்கள். மீரட்டில் உள்ள 90 சிப்பாய்களில் 85 சிப்பாய்கள் அதனை ஏற்க மறுத்ததனால் அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையை வழங்கினர் ஆங்கிலேயர்கள். அவர்களை காப்பாற்ற மற்ற இந்திய சிப்பாய்கள் சிறையை உடைத்து அவர்களை வெளியேற்றினார்கள். அப்படி அவர்கள் வெளியேற்றிக் கொண்டு வரும்பொழுது சி. பில்லஸ் ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவரை தடுத்ததனால் அவரையும் கொன்றுவிட்டு டெல்லி நோக்கி சென்றனர். சுமார் 2000 வீரர்கள் கொண்ட நம் இந்திய சிப்பாய்கள் அந்நியராட்சி ஓலிக பகதூர் சா வெல்க கூசலிட்டுக் கொண்டே டெல்லி நோக்கி சென்றனர். செங்கோட்டையை கைப்பற்றினார்கள். பார்ட் 2வில் மீதி கதையை காண்போம்.